என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டர் கேகே அவங்களோட சேனல்ல இருந்தா பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? சோல்ஜர்ஸ், நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தம்பி வந்து ஒரு பெட்டிங் ஆப்பை தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் தம்பி பண்ண வேலைகள் சேட்டைகள் பல ஆடி தம்பி பண்ண ஸ்கேம் பற்றி வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 2. நீ காப்பி கொடுக்குதேன்னு தெரிஞ்சுதாண்டா நான் எந்த வீடியோ ஃபோட்டோ யூஸே பண்ணல. எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். நம்ம வந்து கதைக்கு வரும். என்னாச்சு அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யூடியூப்ல வந்து எப்படிலாம் ட்ரெண்ட் ஆகலாம், விஜய் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஏமாற்றிக்கிட்டு ஒரு வியூஸ் அள்ளிக்கிட்டு இருந்தாரு. இது பார்த்தாது டிடிஎஃப் ஃபேன்ஸ் வேறு, அவங்களாம் ஏமாற்றி வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட ஆக்சுவல் ஸ்கேம் என்ன பண்ணியிருக்காருன்றத முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதில் இன்னொரு இன்ஃப்ளூன்சர் வந்து இதை பற்றி பேசின உடனே அவரை திட்டி வீடியோ போட்டிருப்பாரு. என்ன நீங்கள் சும்மா இதுன்னு சொல்கிறீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டு ஃபேமிலிஸு, அதுக்காக என்னை போட்டு திருடலாம் சொல்கிறாங்க ஃபேமிலிஸ், நான் ஸ்கேம்லாம் பண்ணல ஃபேமிலிஸ்ன்ட்டு அப்பே விட்டு இருப்பான் தம்பி. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணுறேன், இந்த காருக்கு வந்து காரணம் இந்த ஆப் தான், எல்லாம் வாங்கி இது பண்ணுங்க, நான் எப்படி வந்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணி காசு வாங்கட்டோம், நீங்களும் முன்னாடி காசு சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது என்ன சூட்சமா விஷயம் அப்படின்னா ப்ரொமோஷன் தாண்டி தம்பி வந்து பல சேட்டைகள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பார்ட் டைம் ஜாப். ரீசெண்டாக நிறைய ஸ்கேம் வந்துகிட்டு இருக்குது பார்ட் டைம் ஜாப் மூலியமா. நீங்கள் வந்து டெலகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது குரூப்ல நீங்கள் ஆட் ஆவீங்க. ஃபினான்ஸ் அண்ட் மணி அப்படின்ட்டு வரும். அதை சேர்ந்த யாருக்குமே தான் ஏன் அதை சேர்ந்தோன்னு தெரியாது. உடனே வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குதுங்க, நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஜாப் இருக்குங்க, ஒன்றுமே பண்ண வேணாங்க, வீட்டில் இருந்து இங்கே சம்பாதிக்கலாங்க, மாதம் 20,000 சம்பாதிக்கலாங்கன்னு ஆசை காட்டுவாங்க. இது ஒரு ரகம். டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் கொடுத்து ஸ்பாம் வெளியே வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இல்லை ஆமாம் இல்லை நல்லா இருக்குல்ல புதுசாக இருக்கேன்னு போய் ஏமாந்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா நடிகை சுனேனா வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க, பார்ட் டைம் ஜாப் இருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். என்னது நடிகை சுனேனாவா? எது நாகார்ஜுனாவா? ஒரு பக்கம் வந்து அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பரிதாபமா இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கலன்ட்டு இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்போ கூட உனக்கு அது ஸ்கேம்னு தெரியல. ஆக்சுவலி அந்த முன்னாடியே அந்த வடக்கு நண்பர் வந்து பல ரூபத்துல வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாரு. இப்போ கொஞ்சம் வடக்கு நண்பர்ல தமிழ் நண்பர் தான் அப்படின்ட்டு. உண்மையிலே வடக்கு ஸ்கேம் பண்ணல, அதை பார்த்து தமிழ்நாட்டிலே ஸ்கேம் பண்றானுங்க. ரீசெண்டாக கூட வந்து நம்ம இன்ஜினியரிங் ஃபேட்ஸ் மாட்டி தெரியுமா, டீலர் ஸ்டட் ஏமாத்திருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து என்னையும் வந்து என்ன பண்ணாங்க, பார்ட் டைம் ஜாப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்ட் டைம் ஜாப் இருக்கு ஜாயின் பண்ணிக்க பல கெட்டப்ல வந்து மாத்தி வந்துட்டு இருந்தாங்க வழக்கன்ஸ், சாரி ஸ்கேமர்ஸ். முதல்ல வந்து பார்ட் டைம் சொல்லிட்டு இருந்தான். ஒரு லெவலுக்கு மேல பல ஜாமே சொல்ல, சார் உங்க கூட முக்கியமான விஷயம் பேசணும், ஹாய் சார், ஹலோ சார், ஹவ் ஆர் யூ. பொதுவாக நம்ம சோல்ஜர்ஸுக்கு வந்து நம்பர் எப்படியாவது கிடைக்கும், கிடைச்சிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சோல்ஜர் தான் போல இருக்கு நினைச்சிக்கிட்டு, ஹாய் ப்ரோ நீங்க யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டேன். உடனே ஆர்டர் அனுப்புறான். ஒண்ணுமே இல்லை சார், 1000 ரூபாய் பண்ணிட்டு இது பண்ணலாம் சார், சார் அது பார்ட் டைம் ஜாப் சார் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. அட ஃப்ராடு பயலே, இப்படி நீ வந்துட்டியா அப்படின்ட்டு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என் கேள்னா ஒரு பொண்ணு முடிஞ்சு போய் ஏமாத்திர முடிவு பண்ணிட்டேன். அது கூகுளில் போய் ஏதாவது ரேண்டமாக போட்டால் இப்போ வச்சிருப்பேன். ரேண்டமாக தேடும் போது கூட அது நடிகை சொன்னா எனக்கு தெரியலையா, நீ தமிழ் படமே பார்த்து இல்லையா மாஸ், அங்கே ஒன்லையும் போஜ்புரி படம் தான் பார்ப்பாங்க மாஸ் சுரேனா முடிஞ்ச போட்டு என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாங்க. நான் ஏமாறல. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆன்லைனில். இது யாரோ பண்ணால் பரவாயில்ல, இது தம்பியை பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே ஹைலைட். என்னன்னா ஸ்டோரியில போட்டிருக்க அப்படி, இந்த பார்ட் டைம் ஜாப் இருக்கு பாருங்க, நீங்க வந்து 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 ரூபாய் திரும்ப கிடைக்கும், நீங்க 1000 ரூபாய் கட்டினா 10,000 ரூபாய் திரும்ப கிடைக்கும், அது 100% ஜெனூன் அப்படின்ட்டு தலையை வந்து போட்டிருக்கேன். பொதுவாக நினைப்பாங்க ப்ரொமோட் பண்ணும் பொழுது ஓகே நம்பி சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. சரி ஆடுன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் உசாராவாங்க, இது ஆடு பார்த்தா பழம் பார்க்காம போலாம் நினைப்பாங்க. பட் தம்பியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு எமோஷன் கனெக்ட், நம்ம தம்பிப்பா நம்ம அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதான் என்ன சொன்னாங்க நம்புறாங்க. கை உடஞ்ச
கொஞ்சம் நம்புறாங்க, கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லை நம்புறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நம்புறாங்க. அது நியூஸ் ஸ்கேம் பேடி சொல்றேன். இந்த மாதிரி வந்து காசு நம்பி பல பேர் காசு போட்டிருக்காங்க. காசு போட்டு தம்பி நான் காசு போட்டப்பா அப்படின்னு டிஎம் பண்ணா இருங்கண்ணா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டைம் எடுத்துக்கிறது. இது நான் வந்து வாய் கதையா சொல்ல, ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் பல பேர் இந்த காசு போட்டு ஏமாந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏமாந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து 5,000 ரூபாய் தான் இருக்குன்னு ஏதாவது போட்டாராமா. 5,000 ரூபாய் போட்டதுக்கு அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு இருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டா 12,000 ரூபாய் வந்திருக்குன்னு இருக்காங்க. 500 ரூபாய் போட்டதுக்கு 12,000 என்ன வாரணம் ஆயிருமா? ஷாக்காகிற பத்தியா? இதுதான் முதலீடு. இப்போ நான் இருக்கு தம்பி காசு கொடுப்பாருன்னு கேட்டா நீங்க டாக்ஸ் கட்டுங்க, டாக்ஸ் கட்டினா காசு தரேன் அப்படின்னு இருக்கேன். டாக்ஸ் எவ்வளவு கட்டணும் கேட்டா 4,000 ரூபாய் எனக்கு கூடு 12,000 ரூபாய் தரேன் அப்படின்னு இருக்கேன். அப்படி போனா கூட 8,000 ரூபாய் லாபம்ட்டு கரெக்டு தான். ஆனா இங்க அதான் நீங்க என்ன பண்றாங்க, 500 ரூபாய் பத்தலன்ட்டு 4,000 ரூபாய் கேட்கறாங்க. இது எனக்கு காசு இல்ல 12,000 ரூபாய் இருக்குல்ல, அதில் காசை பிடிச்சிட்டு பேலன்ஸ் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அது இவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல நான் வந்து காசு அவங்களுக்கு காட்டினாலும் அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஊட்டிருக்காங்க. உருட்டு நீ உருட்டு. உன் கை காசு போட்டு கட்டு. அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் ஸ்கேம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸ்கேம் மோஸ்ட்லி பேர் நடக்கும். சில பேர் நினைப்பாங்க முதல்ல கம்மி அமௌண்ட்டாக கோட் பண்ணுவோம், சரி கம்மி அமௌண்ட் தான் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் இது வேற காரணம் சொல்லி டேக்ஸு அது காசு இங்கே மாட்டிக்கிச்சு அதுன்னு சொல்லி மேலே ஒரு எக்ஸ்ட்ரா காசு கலைப்பாங்க. கஸ்டம்ஸ் அப்படின்னு காசு கலைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, சரி ஓகே இவ்வளோ இழந்துட்டோம், காசு அவ்வளோ வரப்போது இல்லை, அதில் வந்து கம்பல்சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இன்னும் காசு போடுவாங்க. இப்படி காசு போகுமே தவிர திரும்ப வராது. ஏன்னா நீங்க ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரி வந்து பல பேர் நான் காசு தரேன் ஏமாத்தி பல காசு நான் ஆட்டிய போட்டிருக்கேன். தம்பி ஆச்சு தம்பி மட்டும் இல்ல, தம்பியோட சேர்ந்து எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் போல, கேமராமேனுக்கு அடிப்படிச்சு ஃபேமிலிஸ், அந்த கேமரா அவருதான். 2 பேர் சேர்ந்து தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க. சில பேர் ஏமாச்சி விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களாம் அவங்களுக்கு லாபம் ஆயிடுது. இதுக்கப்புறம் பணம் போட்ட பல பேர் கமெண்ட் பாக்ஸ் கால ஆரம்பிச்சாங்க, பிரச்சனை இருக்காங்க. இது உசாரா என்ன பண்றேன் தம்பி, கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டா. அப்படி ஆக்சுவலி இப்போ ரிப்ளை வீடியோ முதல்ல என்ன சொன்னேன், நான் ஸ்கேமே பண்ணல ஃபேமிலிஸ் அப்படின்னு. ஸ்கேம் இல்ல ஸ்கேன் பண்ணல அப்படின்னு சொன்ன. அப்படி ஸ்கேம்ன்றதே வாயில வலியலாம். இப்படா இந்த வயசு இப்படா ஸ்கேம் பண்ணு ஆல்ரெடி ஸ்கேம் பண்றேன்னு சொல்றாங்க. நான் பண்ணவே இல்லை, சொல்ல தெரியல, பண்ண தெரியுது. நான் மட்டும் தான் ப்ரோமோட் பண்றேன், நான் மத்த யாரும் பண்றது இல்லையா, நான் பண்ணதில்லை. ஆனா யூடியூபர்ஸ் பண்றது இல்லையாவா, இவன் யூடியூபரே இல்லை, நீ இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டு இருந்த, இவன் ஷார்ட்ஸும் கொண்டு வந்தா நீ யூடியூபர் ஐடி வாங்கி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதான் முதல்ல இன்ஸ்டால போட்ட குப்பை ஏத்து வந்து இல்ல கொட்டிருக்கேன். குப்பை கணக்குலாம் நாங்க வந்து பட்டம் தர மாட்டோம் யூடியூபர்ட்டு. ஒன்றும் கிடையாது போடா. ஏன் இன்ஸ்டாகிராம் சொல்ல, ஏன்னா இன்ஸ்டாகிராம் தெரியும் முதல்ல இண்டு கதை விட்டுருக்கேன். நான் பண்ணதில்லப்பா, அப்படிங்க ப்ரமோட் பண்ணதில்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ பண்ணதில்லப்பா. இப்போ சொல்லு அப்படியே இருந்தாலுமே எல்லாரும் நீ பண்ணுவியா? அப்போ உங்க ஃபாலோவர்ஸ் ஃபேமிலி சொன்னாலும் போய் உங்க ஃபேமிலியை ஏமாத்துவியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி மாதிரி இல்ல. ஃபேமிலியாக சேர்ந்தா தான் ஏமாத்துறீங்க. இருடா அதுக்கப்புறம் தான் பின்னாடி வரங்கிறதா. என்ன ஆகுதுன்னா தம்பி இந்த மாதிரி சொல்கிறாரு இல்லையா, இதெல்லாம் பெட்டிங், இந்த காசை எடுத்து பெட்டிங் விட்றேன் ட்ரேடிங் விட்றேன் அப்படின்னு சொல்லி விட்றது இவங்க அண்ணன்லாம் போல இருக்குது. அதே மாதிரி யார்கிட்டையுமே ட்ரேடிங் சொல்கிறது இல்லை, பார்ட் டைம் ஜாப் அப்படிலாம் சொல்கிறது. பார்ட் டைம் ஜாப்னா வேலை செய்கிறது, காசு போடுறது இல்லை. இப்போ எப்படி வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இந்த ஒர்க் தரேன், அந்த ஒர்க் பண்ண மூலியமா எனக்கு ஒரு ரெவன்யூ வரும். முதல்ல ஜாப் வேலை செய்யறது இப்படி தான். ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மூலியமா அவங்களுக்கு வந்து 50% லாபம் வரும். அந்த லாபத்துல இருந்தால் காசு உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா ஜாப்பும் அப்படி தான். இப்போ நான் எடிட்டிங் ஒருத்தர் தரேன் அப்படின்னா அந்த எடிட்டருமே எனக்கு சேலரி கொடுக்கணும்னா சேலரி அதிகமாக காசு தான் சேலரியை கொடுக்க முடியும். அப்படிதான் எல்லாமே ரன் ஆகுது. இதை வந்து வேலையே இல்லை, சும்மா காசு போட காசு திருப்பி தரேன். நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. நேற்று மாதிரி இந்த அப்பெல்லாம் ஏமாத்துவாங்க. உள்ள டப்பால கோலி குண்டு வச்சு சுத்தாங்க தெரியுமா, கட்ட சுதாயில விதாமகன் படத்துல வருமே, 2 வச்சா 50 50 வச்சா 100 அந்த மாதிரி வந்து ஏமாத்து வேலை. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தம்பி வந்து இன்னொரு நிறைய இருக்குடா. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இதே இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்கிட்ட, அதாவது பெரிய பெரிய ஆளுங்கிட்ட, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறவங்க கிட்ட, இவர் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்கிட்ட என்ன பண்றது, அக்கா அக்கா அண்ணா அண்ணா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அர்ஜென்ட் 5,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா அப்படின்னு கேக்குறது. நிறைய பேருக்கு வந்து சின்ன பையன் கேக்குறானே அப்படின்னு இலக மனசு வந்து போட்டுருவாங்க. எனக்கு இங்க மேலே ஒரு கோவம். இப்போ ஒரு பையன் காசு கேட்கறான்னா உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கொடுப்பா, உங்க அம்மாவோட ஜிபே நம்பர் கொடுப்பா, உங்க அம்மாவை பேச சொல்லுப்பா, அப்படிதானே சொல்லணும். எந்த வயசுக்காரன் கடனையும் கொடுத்துருவீங்க நீங்க. அவன் வயசுக்கு அவனோட அக்கௌண்ட்டை கட் பண்ண முடியாது, ஜாயிண்ட் கூட கட் பண்ண முடியும் பேங்க்ல. ஆனா அவன் ஸ்கேம் பண்ணி இத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க நினைக்கும் போது ஜலதோஷம் வந்தா ஆவி கூட பிடிக்கும்.
புரிய தெரியாது இந்த பையனே ஏமாத்துறானா அப்போ வரக்கலாம் அசால்ட்டா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. 10,000 வாங்கிட்டு அம்மா உடம்பு சரியில்லை, கேமராமேன் அடிபட்டுருச்சு, என்னால வீடியோவே எடுக்க முடியாது, காசு கொடுக்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இவன் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க போல, சில பேருக்கு காசு தேவைப்பட்டிருக்கோம், காசு கேட்டிருப்பாங்க. கேட்காம தம்பி சொல்லியிருக்கேன், கையில காசு இல்லைண்ணா, கொடுத்தீங்க 5,000 கொடுத்தீங்க, இந்த 5,000 ரூபாய்க்கு உங்களை பத்தி பேசி வீடியோ போட்டுடுவா அப்படின்றீங்க. காசு கொடுத்துக்கிட்டேன். சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தன்மை சொல்லிருப்பான். ஏன்னா வந்து ஃபேமிலிஸ் இல்லாம இந்த காரு வாங்கினு பொறாமலே பேசுறாங்க ஃபேமிலிஸ். இதேதான் நீ வந்து காய்ச்சல் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுதும் இதேதான் சொன்னேன், என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதே தான் சொல்றேன், நான் காரு வாங்கிட்டேன்னு பொறாமப்படுறாங்க ஃபேமிலிஸ். காரு வாங்க கூட இல்ல ஃபேமிலிஸ், புக்கு தான் பண்ண ஃபேமிலிஸ். சரி புக் எதுக்கு பண்ணுவாங்க? சும்மா வந்து நான் கார் உண்மையாது காருக்கு புக் பண்ணிருக்க, புக் எதுக்கு போட்டுவாங்க? ஓகே இதோட இப்ப புக் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், கத்தையா கையில காசு வச்சுக்கிட்டு ஃபேமிலிஸ் காசுலாம் கொடுத்தாச்சு ஃபேமிலிஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து ஃபேமிலிஸ் காரு நீ அம்மாவுக்கு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்க ஃபேமிலிஸ் அப்படின்னு இதே தான் சொன்னேன். உண்மையை சொல்லு, ஏன்டா இப்படி பச்சையா புடுங்குற? இதெல்லாம் அந்த நாடு உருப்படுமா? இப்போ என்னாச்சு, எல்லாம் காசு கொடுத்தாங்க ஓகே. இந்த ஸ்கேம் பண்ண தெரியுமா, அந்த 10 5 கொடுத்தா 10 அந்த ஸ்கேம் பண்ண தெரியுமா, அதுக்கும் சரி அதுக்கும் சரி. இதுக்கு ஃபேமிலிஸ் எல்லாரும் காசு கொடுத்துட்டேன், யாருக்காவது காசு கொடுக்கலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு இருப்பா அப்படி. ஆனா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி கூட நம்பி அதுக்கப்புறம் பல பேர் கழுவி வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணிருக்கேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆஃப் பண்ணி வச்சு. ஆமா எல்லாரும் இப்போ அடிச்சு அந்த பேஜ் காலி பண்ணிட்டாங்க. ஸ்டாரோட ஐடி பண்ணாங்களே அது மாதிரி அதே மாதிரி அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. தமிழ் மறுபடியும் திரும்ப கிளைமேக்ஸ் சீன் மாதிரி மறுபடியும் பசங்க ஆரம்பிச்சிருக்கேன் அக்கௌண்ட். முதல்ல ஒரு பையன் இப்படி பண்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றான்னா மூடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போடா வந்தேன் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பார்த்தா ராஜவேல்னு ஒருத்தர், ஓகேவா, ராஜவேல் ஒரு பையன். அந்த பையன் நான் வந்து நான் பாடுக போறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அது பார்க்க கிரிஞ்சா இருந்தாலுமே ஏதோ அவனுக்குள்ள திறமை அவன் காட்டுறான். பல பேர் ரோஸ் பண்ணிருப்பாங்க, நான் வந்து ரோஸ் பண்ணல, ஏன்னா அவனால முடிஞ்சுதான் அவன் ட்ரை பண்றான். கடத்த நான் கூட போன் இருக்கு, அவன் எது முடியும் பண்றான், அதை ட்ரை பண்றான், ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அதை பாடம் பண்றான். நல்லதான் பண்றான். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாராட்டலாம். இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போதே கஷ்டப்பட்டேன். எவ்வாறு நீங்கள் வந்து அசால்ட்டா அந்த வயசுல பண்றோம். தன்னைத்தானே தாக்கிக் கொள்வதை எவ்வாறு நீங்கள் வந்து பாராட்டுகிறீர்கள், என்கரேஜ் செய்கிறீர்கள். அப்படி பண்ணா வியூஸ் தான் பிறந்துக்கிட்டு இந்த மாதிரி பல குழந்தைகள் இந்த மாதிரி இறங்குவாங்க. நாளைக்கு வராது பண்றேன், குளத்துல குளிக்க போறேன், நீங்க சொன்னீங்கன்னா குளத்துல குதிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு குதிச்சா என்ன பண்ணுவீங்க? அது யாருக்கு தப்பு? முதல்ல ஃபாலோ பண்றவனே திருந்துங்க. இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. தம்பி மூட்டு ஸ்கூலுக்கு போப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, திட்டி விடுங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க போட்டுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியா பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓகே. எல்லாம் இப்பெல்லாம் நிறைய பேர் குட்டி பசங்களே இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாங்க. பட் இவன் பண்ணது இந்த பையன் பண்ணது கொஞ்சம் எல்லாம் மீறிடுச்சு. நான் முதல்லயே சொன்னேன் அது எல்லாம் மீறிடுச்சுன்ட்டு. நீ ஸ்கேம் பண்ண காசு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் புலம்புறாங்க. அந்த கண்டென்ட்டே தப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இதை பார்த்து இவனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேற யாராவது பண்ணி எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் காசு ஆட்டை போட்டு எல்லாம் மற்றதுக்கு அப்புறம் தான். ஸோ தம்பி புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இனிமேல் ஏதாவது திறமையை காட்டி பண்ணு. அதை விட்டு தளபதியை பார்க்க போறேன், அடுத்து எஸ்கேனை பார்க்க போறேன், எஸ்கேனுங்கிட்ட போன்ல பேசினாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உருட்டி வீடியோ போடாத. உருட்டு வழியில் உருட்டி பிழைக்கும் திருட்டு உலகமோடா பாஸ். உருட்டுறதே அந்த பையன் தான். அப்படியா? அப்ப அவங்க நீங்க தப்பிச்சிங்க. ஓகே லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. நான் என்னமா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது முடிச்சு நினைச்சேன், பார்த்தா தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி பல சேடை பண்ணிருக்கேன் தம்பி. தெரியாது அது என்ன இருந்தாலும் வந்து அக்கௌண்ட் பேன் ஆனது எனக்கு தப்பு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க ஃபேமிலியில வந்து ப்ரொமோஷன் பண்ணி பொழு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, அவங்க பொழப்புல மண்ணு போட்டாம தான் இருக்கு. ஆனா இவன் பண்ண வேலையெல்லாம் பார்க்கும்பொழுது நீ அக்கௌண்ட் எனக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாம சொல்லியிருந்தா அப்படி அவங்க அப்பா வந்து ஏதோ சின்ன வேலை தான் செய்யறாரு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து வந்த சப்போர்ட்னாலையும் இந்த இன்ஸ்டாகிராம் சப்போர்ட்னாலையும் நான் இப்போ வந்து ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல தான் செய்யறேன் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கு எல்லாமே போய் இது உண்மையாக நம்புறியாடி முதல்ல?
அதுவும் பொய்யா? நீ ஏன் சொல்லு யூடியூப் வருமானத்தை வச்சு இந்த மாதிரி பே ஆகும் நினைக்கிறியா? யூடியூப் வருமானம் நம்மளே முடியாம வச்சிருக்கோம். இல்ல 2 million ஃபேமிலி 2 million ஃபேமிலி ஓகே, வியூஸ் எல்லாம் ஆவரேஜா இருக்குது ஓகேவா? அவன் போறது ஷார்ட்ஸ் தான், ஷார்ட்ஸ் எடுத்த காசு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. பட் எதுவுமே வராததுக்கு அந்த சர்டன் அமௌண்ட். அப்படி சொல்லுதா புது வீடு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு வாங்கிட்டு வந்தா யூடியூப் வர வச்சு புது வாங்க நினைக்கிறேன். நீ கப்பல் வாங்குறாங்க வாங்க முடியும் ஓகேவா? கப்பல் வாங்குறதா கண்டென்ட் பெரிய வீடியோ இல்ல, ஆனா காசு கொடுப்பான், அதிகமா வீடு காசு கொடுப்பான், அதிக வியூஸ் காசு கொடுப்பான். எங்களாமே 1 லட்சம் வியூஸ் 1 லட்சத்துக்கு கீழே அண்டர் பிலோ ஒரு 1K கீழே சர்வை பண்ணிட்டு இருக்கவங்களாம் வாங்க முடியாது, கஷ்டம். அப்படிலாம் வந்திருந்தா நேற்றுக்கு நான் வந்து கேட்க ரேஜே வேற. நீங்களா கேம்ஸ் எடுமா இந்த வச்சுக்கேன்ட்டு அதுக்கு ஆளை போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிப்பேன். என்ன பண்றது, வாழ்க்கை வந்து கஷ்டப்படனா கஷ்டப்படுது சார். புலம்பாம வரீங்களா? ஓகே சொல்லிச்சு இது மாதிரி பசங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றது என் கஷ்டம் பேசும்போது கஷ்டப்படுத்தி வேண்டாம். ஹேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்கள என்ஜாய் பண்ணி நான் விரும்பல. ஓகே வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தம்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணான்றதுனா அப்புறம் பார்க்கலாம். அது தென்னாடி அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். சொல்றேன் பாய். அதான் என்னென்ன அசால்ட்டா இந்த பையன் சொல்லி இப்படியே ஏமாந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து யாருக்கெல்லாம் காசு கொடுக்கலன்னு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுதான் சொல்றேன். அதாவது இது இது எதுலயும் ஒண்ணு நம்ம இது எம்டிஆர்லயே இப்போ அவரே எடுத்து போட்டிருந்தாங்க சேலஞ்ச் வீடியோலாம் பண்றதுலாம். அதான் அதுலயே சொல்லியிருப்போம் நாங்க, இதுக்கு இந்த வயசுல தேவையில்லாம அதாவது பண்ணலாம் ஓகே, அது அவங்க ஃப்ரீ டைம்ல பண்றாங்க ஓகே, இப்போ ஏதாவது டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க ஓகே. ஆனா இது சேலஞ்சிங் போடும்போது ரொம்ப டூ மச்சா போகுது. அது சேலஞ்சுங்கிறது அது போட்டு அது சரி அதுவாது இப்படி இருக்குன்னா அதுல பார்த்தா அதுலயும் உட்காந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு அந்த வழியா இந்த வயசுல ஏதோ அந்த யூடியூப் வச்சு சம்பாதிக்கிறாரு ஓகேனா, அத ஸ்கேம் இந்த மாதிரி பண்ணி அடுத்தவங்க ஏமாத்தி இல்ல அவர் அந்த ப்ரொமோஷன்ல தான் காசு எடுக்கிறாங்க, இதெல்லாம் அவ்வளவு எடுக்கிறது கிடையாது. அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஸ்கேம் பண்ணி தான் சம்பாதிக்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? அதான் சொல்றல, எனக்கு தெரிஞ்சு அவரு அது வாய்ப்பே இல்லை. இது வந்து அதனால மாற மாட்டாங்க தெரிஞ்சு. அதான் சொல்றல, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரும். இப்போ எப்படி வாட்டர்மெலன்னு ஒருத்தரை ஏற்றி விட்டு இன்னும் ஏறி ஆடிக்கிட்டு இருக்காருல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்க போகுது, இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். இது சப்போர்ட் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, சொல்லி நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்